முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் நினச்சது எப்போ நடக்கும்? ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கனே முருகா, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கனே, இன்னும் நடக்கலையே நீ கேட்ட விஷயம் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி, உன் ஆசையை எல்லாம் அரங்கேற்றி, உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. இதுவரைக்கும் நடந்ததையும் நடக்காத விஷயங்களையும் நினச்சி நீ நேரத்தை வீணாக்க வேண்டாம். உனக்கென விதிக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்க்கிறதையும் என்னிடம் வேண்டி கேட்ட உன் பிரார்த்தனைகளையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். தன்னம்பிக்கையோட தைரியமாக முன்னேறு. உன் மனசில் இருக்க குழப்பங்களை தீர்த்து உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்தது கொஞ்சம் மாறி போயிட்டாலும் ஐயோ நான் நினச்சது நடக்கலையே நினச்சி மனம் வருத்தப்படுற. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடத்துகிற அனைத்தையும் நான் தானே நடத்துகிறேன். கண்டிப்பாக அதில் நன்மைகள் மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த விதத்திலும் நான் உனக்கு தீமையவோ கஷ்டத்தையோ கொடுக்க மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த முருகனை நீ வழிபட்டு எனக்காக திருச்செந்தூருக்கு வர்றதும் ஒவ்வொரு கோயிலாக ஏறி இறங்குறதையும் விட நான் காட்டின வழியில், நான் சொன்ன பாதையில் உண்மையா நேர்மையா ஒழுக்கமாக நீ இருந்தாலே அதையே நீ எனக்கு செய்கிற பூஜையாக நான் எடுத்துக்குவேன் என் செல்லமே. உன்னால் முடியாதது எல்லாம் உனக்காக முடிச்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன் அல்லவா. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தி காட்டுறேன். நீ ஒருபோதும் அடுத்தவங்களை ஏமாற்றணும், உனக்கு அவங்க செஞ்ச விஷயத்துக்காக பழிக்கு பழி வாங்கணும், அவங்க உன்னை மனசை நோக்கடிச்சது போல் நீ திரும்ப பேசி அவங்க மனசை காயப்படுத்தணும்னு நினைக்காத. தப்பு செஞ்சவங்க அதுக்குரிய தண்டனை அனுபவிப்பாங்கன்னு விட்டுடு. இப்போது நடக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நற்பலனை நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போது உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நான் சீக்கிரமே தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை உருவாக்குறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு வாழும் உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீருவேன் செல்லமே. இந்த முருகன் உனக்காக எதுவும் செய்யலான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்காகவே பல நல்ல சந்தர்ப்பங்களை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் வரமாக உன் வாழ்க்கைக்குரிய வெற்றியாக நான் உன் கைகளில் கொடுத்துட்றேன். உள்ளது எதுவோ அதை நான் கொடுத்தேன்னு நினச்சி சந்தோஷப்படு. இல்லாதது எதுவோ அதை இனிமே கொடுப்பேன்னு நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு என் செல்லமே. கண்டிப்பாக நீ கவலைப்படுற அளவுக்கோ வருத்தப்படுற அளவுக்கோ நான் எதையும் செய்ய மாட்டேன். நான் உன் கூடவே இருந்து உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதை மட்டுமே செய்வேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு நான் தானே பொறுப்பு. கண்டிப்பாக உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். அடுத்தவங்க மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் நீ வைக்கிறதாலேயே எல்லாரும் சுலபமாக உன்னை ஏமாத்திடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அதை நடக்க நான் விடமாட்டேனேன் செல்லமே. அனைத்தும் அறிந்தவனாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். உன்னை யார் என்ன சொன்னாலும் அதை நினச்சி கவலைப்பட்டு உன் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். உனக்கு கெட்டது நினைக்கிறவங்களையும் செய்கிறவங்களையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் நிம்மதியாக இருக்கணும். உன் தன்மானத்தை நீ விட்டு கொடுக்காம உன் மனசாட்சிக்கு உண்மையாக நீ நடக்கும்போது அதை மற்றவங்க ஒரு தப்பாக பேசினாலும், உனக்கு திமிர் பிடிச்சவன்னு சொன்னாலும், நீ மோசமான ஆளு சுயநலக்கார ஆள்னு சொன்னாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. ஏன்னா அவங்க என்னவோ ஒழுங்கு மாதிரியும் அவங்க யோக்கியர்கள் மாதிரியும் உன்னை குறை சொல்லும்போது அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. உண்மையை சொல்லப்போனா உன்னை குறை சொல்கிறவங்கள விட நீ எவ்வளவோ 10 மடங்கு மேலான நல்ல குணத்தோடு தான் இருக்க. ஆனால் அவங்க என்னவோ நல்லவங்க மாதிரி உன்னை குறை சொல்லி அவங்க நல்லவங்களா காட்டிக்கிட்டு தெரியுறாங்க. நீ எப்போதும் உன் மனசாட்சிக்கு உண்மையாக நடந்துக்கிட்டா போதும். கண்டிப்பாக இந்த அப்பன் முருகன் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தந்துடுவேன். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நாளாகத்தான் செய்யும். ஆனால் நீ கவலைப்படாத.
கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதை நீ ஆசைப்பட்டது போலவே நான் அழகாக நடத்தி கொடுத்துட்றேன். என்ன ஒன்று, நீ சுயநலமாக இருக்கக்கூடாது. சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும், நம்மால் 4 பேர் நல்லா இருக்கணுன்ற அந்த நினைப்பு உனக்குள்ளே இருந்தா நீ ஆசைப்பட்டது வெகு சுலபமாக வெகு சீக்கிரமாக நடந்துடுமே செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் மனசும் நோகும்படியோ யார் மனசும் காயப்படும்படியோ நீ நடந்து கொள்ளாதே. எல்லாரையும் அன்போட பார்த்துக்கோ. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு செலுத்த தயாராக நீ இருக்கும்போது உனக்கான ஆதரவை நான் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ ஒருபோதும் உன்னை தாழ்வாக நினச்சிட வேண்டாம். நீ எதுக்கும் உபயோகம் இல்லைன்னு நினச்சினா அங்கேயே நீ தோற்று போயிடுவ. உன்னால் எல்லாமே முடியும், உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும்ன்றதுல நீ உறுதியாக இரு. வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம். இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு முடி. ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நல்ல எண்ணங்களோட நல் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னை பயமுறுத்தும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு என் அருளால் நான் உனக்கான வெற்றிகளை அமைச்சு கொடுக்குறேன். நல்ல விஷயங்கள் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக சிறப்பாக நடந்தே தீருமே செல்லமே. உன் அன்பை மதிக்காம உன் பாசத்தை மதிக்காம உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் இடத்துல அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெருசாக இருந்தாலும் அதை விட தன்மானம் பெருசு இல்லையா? உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்களை நினச்சி நீ மனம் தளர்ந்து போகாதே. எல்லாத்தையும் கடந்து முன்னேறி போய்கிட்டே இரு. உனக்கான ஒரு அழகான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ எதையுமே அதிகமாக விரும்பவும் வேண்டாம், அதிகமாக வெறுக்கவும் வேண்டாம். ஏன்னா வாழ்க்கை எப்போதும் இதே மாதிரி இருக்காதல்லவா? இப்போது இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வந்துடாம அமைதியாக பொறுமையாக இரு. உன் கூட யாரும் இல்லை நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். என்னை நாடி வந்த உன்னை நானே தேடி வந்து உனக்கு பாதுகாப்பாக இருந்து நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்று செல்லவே. இன்னும் நீ எதிர்பார்ப்பதை விட உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது. ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டினா அதன் மூலமாக வரும் பிரச்சனைகளையும் பின் விளைவுகளையும் தோல்வியையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். இறுதி வரைக்கும் போராடு. கண்டிப்பாக உனக்கான வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். நீ தேர்ந்தெடுத்த புது பாதையில் கண்டிப்பாக நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நிச்சயமாக நீ ஜெயிப்ப. உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே என் தங்கமே. கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது. உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அளவுக்கு இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதையே நடத்தி கொடுக்க போகிறேன். உன் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏளனமாக பேசுகிறவங்கள நினச்சி கவலைப்படாத. உன் நிலைமையை உயர்த்தி அவங்க முன்பாக அவங்கள வாயடைக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. அளவுக்கு அதிகமாக நீ அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்து பாசம் கொடுத்து அன்பை கொடுத்து கடைசியில் நீ ஏமாளியாக போய் நிற்கிற. இனிமேலாவது எல்லாமே ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. என் அருளால் உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். வளர்ச்சிங்கிறது சுகமாக இருந்து வர்றது கிடையாது. சவால்களையும் சங்கடங்களையும் நீ எதிர்கொள்ளும் போது உனக்குள்ள துணிச்சலும் தைரியமும் வரும்போது தான் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும் என் செல்லமே. உனக்கான எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கு வலிமையை கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் நல்ல எண்ணங்களோட இரு. உன் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்து உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் நான் கொடுக்குறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு முன்னுக்கு வர நினச்சாலும் மற்றவங்க உன்னை மதிக்க மாட்டாங்களேன்னு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் என் அருளால் உனக்கான மதிப்பை உயர்த்தி உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் சேர்க்குறேன். நீ செய்த 1000 நன்மைகளை மறந்து நீ செய்யாத உன்னை பற்றி மட்டுமே குறை சொல்கிறவங்க நன்றி கெட்டவர்களாகத்தான் இருப்பாங்க. அதனால்
நன்றி கெட்டவர்களை நினச்சி நீ கவலைப்படாத. எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய உன் நல்ல மனசுக்கு இந்த அப்பன் முருகன் ஒரு நல்ல வழியை காட்டுறேன். நல்லவர்கள் அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை அடுத்தவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. அவங்களே அதை சரி பண்ண முயற்சி செய்வாங்களே தவிர்த்து அந்த பழிக்கும் அந்த தவறுக்கும் அடுத்தவங்களை குறை சொல்லக்கூட மாட்டாங்க. என் அன்பு பிள்ளையே, நீயும் யாரும் உன்னை குறை சொல்லவும் கூடாதுன்னு நினைக்கிற, யாரும் உன்னை பாராட்டுறதும் கூட நீ எதிர்பார்க்காத ஆள்னு எனக்கு தெரியும் என் செல்லமே. நீ பாட்டுக்க உன் வாழ்க்கைய உண்மையா நேர்மையா வாழணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உனக்கான உயர்வை நான் உருவாக்கி தர்றேன். வாழ்க்கையில பல பேர் வந்து போக தான் செய்வாங்க. அதில் உனக்கு சரியானதே நீ தான் தேர்ந்தெடுக்கணும். யார் உனக்கு சரியாக இருப்பாங்க, உன் குணத்தோட ஒத்து போவாங்கன்றதை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துடு. தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில் உயர்ந்து வெற்றி பெற நீ தயாராக இருக்கும்போது என் அருளின் மூலமாக நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். உன் மன குழப்பங்களை எல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சொல்ல வேண்டியதை தெளிவாக சொன்னீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை சீராக இருக்கும். நல்ல விஷயங்களை நினச்சிக்கிட்டு நல்ல செயல்களை செய்யும் போது அதற்குரிய நல்ல பலனை நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. உன்கிட்ட நல்லா பேசுறது போல சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி குறை சொல்கிறவங்களையும் உன்னை இழிவுபடுத்தி ஏளனமாக பேசுகிறவங்களையும் நினச்சி கவலைப்படாத. உனக்கான எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றிகளையும் நான் தரப்போகிறேன். நீ எப்போதும் தன்னம்பிக்கையோட தைரியத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சு உனக்கான வெற்றியையும் உயர்வையும் கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ மாறிட்ட, நீ முன்ன போல இல்லைன்னு இந்த உலகம் சொல்லுதே. அந்த மாற்றத்தை உனக்குள்ள உருவாக்கியதே உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் தானே எனக்கு நல்லா தெரியும். யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாகவே இரு. உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழும்படி இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன்.